ஹாய் ஹலோ இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைலில் ஒரு முட்டை மசாலா ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு மலை வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு விரல் நீட்டாப்பில் வந்து இஞ்சி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். இதை வந்து இது எல்லா மசாலாவுமே ஒன்றா நம்ம வந்து இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நான் இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து போட்டுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. நீங்க முக்கியமான விஷயம் தண்ணியே இது படக்கூடாது. இருந்தாலும் அந்த மசாலா கிரைண்ட் பண்ற அளவுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தி, அத நல்ல ஃபைன் பேஸ்ட்டா மட்டும் அரைச்சிராதீங்க. கொரகொரப்பா தான் அரைச்சு எடுக்கணும். கொரகொரப்பா அரைச்ச மசாலாவ வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில போட்டுட்டு, இப்போ வந்து முட்டைய வந்து அதில சேர்த்துக்கலாம் அந்த மசாலா கூட. இப்போ வந்து முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்திட்டு இருக்கேன். முன்காலத்தில வந்து பாட்டி சொல்லுவாங்க, "ஒரு முட்டை ஆம்லேட் வறுத்தாலே போதும், பக்கத்து வீடெல்லாம் மணக்கு கம கமன்னு மணம் வந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மைதாங்க. இந்த ஒரு மசாலா ஆம்லேட் செஞ்சு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இந்த மசாலா ஆம்லேட் எதுக்கெல்லாம் சாப்பிடலான்னா, தயிர் சாதத்துக்கு வந்து செம்ம காம்பினேஷன் தயிர் சாப்பாடுக்கு. அதுக்கப்புறமா என்ன நல்லாருக்கும்னா, தேங்காய் துவையல் வச்சுட்டு இந்த முட்டை ஆம்லேட், மசாலா ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நான் முன்னாடி வீடியோல நான் தேங்காய் துவையலோட வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாரி அரைச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் தேங்காய் துவையல் பண்ணி வச்சுட்டு தான் இப்ப வந்து முட்டை ஆம்லேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து மசாலாவும் முட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்காலயோ, ஸ்பூனாலயோ. அதுக்கப்புறமா கொதிக்க கொதிக்க சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுட்டு, துவையல் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து முட்டை ஆம்லேட்டுக்கு தான் வெயிட்டிங்க. இப்போ வந்து சூப்பரான முட்டை ஆம்லேட்டு இங்க வந்து பேன்ல ஊத்தி எடுத்துட்டேன். இன்னைக்கு மதியானம் எங்களோட ஃபுட்டு முட்டை ஆம்லேட்டு, அதேமாரி தேங்காய் துவையல், சாப்பாடு தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சாம்பார் வச்சிருக்கேன். இன்னைக்கு கம்பீரமான, சூப்பரான சாப்பாடு வச்சாச்சு. நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு, கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.